ورحمة الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்திலே தொடராக தொழுகையுடைய சட்டங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் மறதிக்கான சுஜூத், தொழுவதற்கு தடுக்கப்பட்ட நேரங்கள், ஜமாஅத்து தொழுகை, இந்த குறிக்கப்பட்ட நேரத்திலே இவைகளை எடுத்துரைப்பதற்கு அல்லாஹ்வின் உதவியை நாடிய நாள் முயற்சிக்கின்றேன். மறதி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையில் ஏற்பட்டுள்ளது. இந்த மறதி என்பது பொதுவாக இயற்கையிலே மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விடயம். இந்த மறதி என்பது இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களிலும் ஒன்றாக இருக்கிறது. காரணம், மறதி ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய வாழ்விலே மறதியை ஏற்படுத்தி அதற்கான தீர்வுகளையும் நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த மறதிக்கான சுஜூத் செய்யக்கூடிய காரணிகள், ஒன்று, தொழுகையில் ஏதாவது ஒன்றை அதிகமாக செய்து விடுவது, அல்லது ஏதாவது ஒன்றை குறைத்து விடுவது, அல்லது சந்தேகம் ஏற்படுவது. இந்த மூன்று நிலைகளில் தான் மறதிக்கான சஜிதா செய்ய வேண்டும். உதாரணமாக, தொழுகையிலே ஒன்றை அதிகரிப்பது என்றால் ஒரு செயலை அதிகரிப்பது அல்லது ஒரு சொல்லை அதிகரிப்பது. செயலை அதிகரிப்பது என்றால், உதாரணமாக தொழுகையிலே நிற்க வேண்டிய இடத்தில் மாறி உட்கார்ந்து விடுவது, அல்லது உட்கார வேண்டிய இடத்திலே மாறி நின்று விடுவது. இது மறதியாக நடந்தால் உடனடியாக என்ன செய்து விட வேண்டும்? அந்த நிலைமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு மறந்து செய்து விட்டோம் என்றால் இந்த மறதிக்காக நாம் ஒரு சஜதா சஹ்வை செய்ய வேண்டும். அதாவது 2 சஜிதாக்கள். மறதிக்கான சஜிதா என்பது 2 சஜிதாக்கள் செய்ய வேண்டும். ஒரு சொல்லை அதிகரித்தல் என்பது, உதாரணமாக ருக்குவில் சொல்ல வேண்டிய விடயத்தை மாறி சுஜூதில் சொல்லிவிடுவது, சுஜூதில் சொல்ல வேண்டிய விடயத்தை அதிகமாக சூரத்துல் ஃபாத்திஹாவோ அல்லது ஏதாவது ஒன்றை ஓதி விடுவது. இதை மறதியாக நாம் இடத்துக்கு மாறி செய்துவிட்டால் சஜதா சஹ்வு செய்வதனூடாக இவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இது அதிகரிக்கக்கூடிய, அதிகமாக செய்யக்கூடிய விடயத்துக்கு செய்யக்கூடிய சுஜூதாக இருக்கிறது. இரண்டாவது, ஒன்றை மறந்து விடுவது, குறைத்து விடுவது. அது ஒன்று ஒரு ருக்குனை விடுவதாக இருக்கலாம், அல்லது ஒரு வாஜிபை விடுவதாக இருக்கலாம். உதாரணமாக ருக்குனை ஒருவர் விட்டு விட்டார். உதாரணம், தக்பீரத்துல் இஹ்ராம், ஆரம்ப தக்பீரை ஒரு ஆள் விட்டுட்டார். அவர் இதற்காக சஜதா சஹ்வு செய்யலுமா? உதாரணமாக ஆரம்பத்தில் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுறது ருக்கு, இதை விட்டுட்டார், ஒரு ஆள் மறந்து விட்டுட்டார். ஆனா ஞாபகம் வந்துட்டுது, இதுக்கு சஜதா சஹ்வு செய்யலுமா? இயலாது. ஏன்னா தக்பீரத்துல் இஹ்ராமே தொழுகையில நுழைகிறது. நுழைஞ்சதுக்கு பின்னால உள்ள விடயங்கள் வேற. ஆனா தொழுகையிலே ஒரு ஆள் நுழையலைன்னா சஜதா சஹ்வுங்கிற பேச்சு கிடையாது. அல்லது ஒரு மனிதர் ருக்கு அல்லது சுஜூதை விட்டுட்டார். விட்டுட்டு 2வது ரக்காத்தில் அவருக்கு ஞாபகம் வருவது. 2வது ரக்காத்தில் ஓத வேண்டிய விடயங்கள் ஓதுவதற்கு நான் ஞாபகம் வந்து விட்டால் திருப்பி வந்துவிடும். அப்படி இல்ல, 1வது ரக்காத்தில் ருக்குவை விட்டுட்டு 2வது ரக்காத்தில் ருக்கு செய்யும் போதுதான் அவருக்கு ஞாபகம் வருகிறது என்றால் அதுக்கு நான் அவருக்கு கண்டினியூவா தொழுகையை கண்டினியூ பண்ணுவார். ஆனா 1வது ரக்காத் என்ன செய்ய வேண்டும்? 1வது ரக்காத் செல்லுபடியற்றதாக கருதப்பட்டு 2வது ரக்காத்து தான் அவருக்கு என்ன 1வது ரக்காத்தாக கருதப்படும். அதே போன்று 2வது ரக்காத்தில் ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டாரு, ருக்குவுக்கும் போயிட்டாரு, அப்பதான் ஞாபகம் வருது 1வது ரக்காத்துல விடுபட்டது.
இந்த நிலையில் அவர் திரும்பி வரணுமா, திரும்பி வரக்கூடாதா? திரும்பி வரக்கூடாது. அதாவது முதலாவது ரக்காத்தில் ஈடுபட்ட ருக்கு, இரண்டாவது ரக்காத் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால் ஞாபகம் வந்துட்டா திரும்பி வரணும். எங்க? ருக்குவுக்கு வந்து கண்டினியூ பண்ணணும். அப்ப அவரு முதலாவது ரக்காத் செல்லுபடியாக. இரண்டாவது ரக்காத் ருக்குல இருக்கும் போதுதான் ஞாபகம் வருமாக இருந்தால் அவர் என்ன செய்ய தேவையில்ல, திரும்பி வர தேவையில்ல, தொழுகை அப்படியே கண்டினியூ பண்ணணும். முதலாவது ரக்காத் வந்து செல்லுபடியற்றதாக கருதப்படும். கடைசியில மறதிக்காக 2 சஜிதாக்கள் செய்வார். இது ஒரு ருக்குனை விட்டார் அல்லது ஒரு வாஜிபை விட்டுறாரு. உதாரணமா முதலாவது அத்தஹியாத் ஓதல் அவர், அல்லது ருக்குல ஓத உடனே தஸ்பீஹை விட்டுட்டார், இப்படி மறந்து விட்டுட்டா அவர் என்ன செய்யணும், அதற்காக ஒரு சஜதா சஹு செஞ்சா போதும். அப்ப முதலாவது சொன்ன ஒன்றை அதிகரிப்பது, இரண்டாவது ஒன்றை குறைச்சிடுறது, மூணாவது என்ன சொன்னோம், சந்தேகம் வருவது. உதாரணமாக நான் தொழுதது 3 ரக்காத்தா 4 ரக்காத்தாண்டு சந்தேகம் வந்தால் அவருக்கு எது தெளிவு? உதாரணமா 3 தான் தொழுதுன்னு சொன்னா 4வது தொழுவார், இல்ல 4 தான் தொழுதுன்னா என்ன செய்வாரு, சலாம் கொடுப்பார். இந்த நிலையில அந்த சந்தேகம் ஏற்பட்டதற்காக அவர் என்ன செய்யணும், சஜதா சஹு செய்யணும். இரண்டாவது நிலை வந்து தெளிவில்லை, 3 தெளிவில்லை 4 தெளிவில்லை. அப்ப அவர் எந்த நிலையில இருக்கிறாரோ அந்த நிலையில அவர் தொழுகை முடிச்சுட்டு அதற்காக என்ன செய்யணும், சஜதா சஹு செஞ்சா போதும். அப்ப ஒன்றை அதிகரித்தால் சஜதா சஹு செய்யணும், ஒன்றை குறைச்சிட்டா சஜதா சஹு செய்யணும், அல்லது சந்தேகம் வந்தால் சஜதா சஹு செய்யணும். இந்த சஜதா சஹுவை பொறுத்தவரையில தொழுகையில சிலருக்கு வந்து நிறைய சந்தேகம் வரும், அடிக்கடி எல்லாம் சந்தேகம். அப்படி வருமா இருந்தா அதை என்ன செய்ய தேவையில்ல, அலட்டி கொள்ள தேவையில்லை, கருத்தில் கொள்ள தேவையில்லை. இது ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டு. இந்த சஜதா சஹு என்பது எப்ப செய்யணும்? போன வாரம் நாம் சொன்னோம், அதாவது ஒன்று சலாம் கொடுப்பதற்கு முன்னால செய்யணும், அல்லது சலாம் கொடுத்ததுக்கு பின்னால செய்யணும். சலாம் கொடுப்பதற்கு முன்னால் எப்ப செய்யணும்னு சொன்னா, தொழுகையில ஒன்றை நாம விட்டுட்டோம், குறைவு செஞ்சிட்டோம், அல்லது சந்தேகம் வந்துச்சு, அந்த சந்தேகம் தெளிவில்லை, இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்யணும்னு சொன்னா, அத்தகையா தோதி முடிஞ்சு சலாம் கொடுப்பதற்கு முன்னால என்ன செய்யணும், 2 சஜதா சஹு செய்யணும். இரண்டாவது சலாம் கொடுத்ததற்கு பின்னால, உதாரணமா அத்தகையா தோதி சலாம் கொடுத்ததுக்கு பின்னால சஜதா சஹு எப்ப செய்யணும்னு சொன்னா, ஒன்று அதிகமா செஞ்சிட்டார், அல்லது அவருக்கு சந்தேகம் வந்துட்டுது, ஆனா சந்தேகத்துல அவருக்கு என்ன உறுதி, 3ஆ 4ஆ ஏதோ ஒன்று அவருக்கு உறுதி, அந்த அடிப்படையில் அவரு செஞ்சுட்டு சலாம் கொடுத்ததற்கு பின்னால் அந்த மறதிக்காக என்ன செய்வாரு, சஜதா சஹு செய்வார். எனவே இந்த சஜதா சஹு என்பது ஒரு விசாலமான நிலையை கொண்டது. எனவே சில வேளை சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அல்லது சலாம் கொடுப்பதற்கு பின்னால் செய்தால் கூட அதை அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. அடுத்ததாக தொழுகை தடுக்கப்பட்ட நேரங்கள். உதாரணமாக தொழுகை என்பது எல்லா நேரத்திலையும் தொழலாம், எல்லா நேரத்திலையும் தொழுகை நிறைவேற்றலாம். ஆனால் ஷரியா சில நேரங்களில் தொழுவதை தடுத்திருக்கிறது. அதில் முதலாவது ஃபஜ்ருக்கு பின் சூரியன் உதயமாகி பூமியிலிருந்து ஒரு ஈட்டியின் அளவு, உதாரணமா 15 நிமிடம் 20 நிமிடம் கணக்குப்படும், அந்த அளவுக்கு உயர்ந்தால் அது வரைக்கும் தொழுவது ஹராம். இரண்டாவது நேரம் சூரியன் நடு உச்சிக்கு வந்து கொஞ்சம் சாயும் வரை தொழுவது ஹராம். மூன்றாவது நேரம் அசர் தொழுகைக்கு பின்னரான நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரும் வரை தடுக்கப்பட்ட நேரம். அப்ப சூரியன் உதிச்சு ஒரு ஈட்டியின் அளவு 15-20 நிமிடம் வரும் வரைக்கும் தொழுவது ஹராம். சூரியன் நடு உச்சிக்கு வந்து கொஞ்சம் சாயும் வரை தொழுவது ஹராம். மூன்றாவது அசருக்கு பிந்திய நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரும் வரை தொழுவது ஹராம். இவ்வாறு தடுக்கப்பட்ட நேரங்களில் சில தொழுகைகள் தொழலாம். அதில் முதலாவது, உதாரணமாக தவறி போன பரதான தொழுகை, எனக்கு வந்து அசரு தப்பிட்டது, ஆனா சூரியன் மறையும் வரும் வரை தொழாமல் இருக்கிறதா? இல்ல, அசரு தப்பின உடனே நாம் என்ன செய்யணும், அந்த டைம்ல தொழணும். இரண்டாவது காரணங்களை கொண்டு தொழுகை. போன வாரம் சொன்னோம், ஒரு நினைவூட்டலுக்காக மீண்டும் சொல்கிறேன். காரணம் கொண்ட தொழுகை என்றால் தஹியத்துல் மஸ்ஜித். நாம ஒரு தடுக்கப்பட்ட நேரத்தை பள்ளிகளுக்கு போயிட்டோம், நாம பள்ளிகளுக்கு நுழைவது என்பது முந்திட்டது, நடந்துட்டு. அப்ப என்ன செய்யலாம்,
தஹியத்துல் மஸ்ஜித் தொழலாம். அடுத்ததா தவாஃப் செய்யறோம், லுஹருக்கு பிறகுதான் செய்யறோம். ஆனா டயர்டாகி நேராக அசரும் ஆகிட்டு அசருக்கு பிந்தித்தான் நாம 7வது நாள் முடிந்து வச்சு கொண்டால் தவாஃபுடைய 2 ரக்காத் தொழணும். தொழிலுமா ஏலாமா? அதுவும் அனுமதி. ஏன்னா தவாஃப் என்பது நிகழ்ந்து விட்டது. 3வதாக அசருக்கு பிந்தி நேரம் இருக்கிறோம். இந்த டைம்ல சூரிய கிரகணம் ஏற்பட்டு தொழிலுமா ஏலாமா? கிரகணம் என்பது ஏற்பட்டது காரணம். எனவே அந்த நேரத்தில் சொல்லலாம். அதே போல ஒரு ஜனாசா தொழுகை, அவர் மரணித்தது இரவுல, ஆனா ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் முடிஞ்சு வந்து சேருது அசருக்கு தான் வச்சுக்கொள்ளும். உதாரணமா அசருக்கு பின் தொழிலுமா ஏலாமா? தொழலாம். எனவே தப்பி போன தொழுகைகள், அதே போல தஹியத்துல் மஸ்ஜித், தவாஃபுடைய 2 ரக்காத், கிரகண தொழுகை, ஜனாசா தொழுகை இவைகளே தொழலாம். அந்த தடுக்கப்பட்ட நேரங்களில் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. 3வதாக தவறி போன ஃபஜ்ருடைய சுன்னத். உதாரணமாக நான் ஃபஜ்ருக்கு இன்னைக்கு லேட்டாவே தான் எழும்பிட்டு வந்தோடனே இமாம் ஜமாத் நடக்குது. இமாம் ஜமாத்துல தொழுது முடிஞ்ச உடனே ஃபஜ்ருக்கு பிறகு சூரியன் உதிச்சு ஒரு ஈட்டி வரங்காட்டும் தொழுவது தடுக்கப்பட்ட நேரம். இந்த டைம்ல வழக்கமா ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழக்கூடிய மனிதருக்கு என்ன செய்யலாம்? அந்த சுன்னத்தை தொழலாம். எனவே தடுக்கப்பட்ட நேரங்கள் எது, அந்த தடுக்கப்பட்ட நேரத்திலும் அனுமதிக்கப்பட்ட தொழுகை என்பதை பார்த்தோம். அடுத்ததாக ஜமாஅத்து தொழுகை. ஜமாஅத்து தொழுகையை பொறுத்தவரையில 5 வேளை தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்ற வேண்டும் என்பது முஸ்லிம்கள் அனைவருடைய ஒருமித்த கருத்து. இது அல்லாஹ்வுக்கு வழிபடுதலில் ஒரு உறுதியான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல் அல்லாஹ்வை நெருங்குவதிலும் இந்த ஜமாஅத்து தொழுகை ஒரு உறுதியான விடயமாக இருக்கிறது. இஸ்லாமிய அடையாள சின்னங்களில் இந்த ஜமாஅத்து தொழுகை ஒரு பிரதானமானதாக இருக்கிறது. எனவே ஜமாஅத்து தொழுகை என்பது காலாகாலமாக செய்து வரக்கூடிய ஒரு விடயம் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த ஜமாஅத்து தொழுகையுடைய சட்டம் என்ன என்று பார்ப்போமானால், சக்தியுள்ள ஆண்கள் அனைவரும் பரதான தொழுகைகளை ஜமாஅத்துடன் நிறைவேற்ற வேண்டும் என்பது வாஜிப், கட்டாயம். இதற்கு ஆதாரமாக குர்ஆன், ஹதீஸ் இவைகளை கொள்ளலாம். உதாரணமாக குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம்தான், யுத்தம் செய்கின்ற போது கூட ஒரு பயம், என்ன நடக்குமோ என்று தெரியாத கட்டத்தில் கூட ஜமாத்தை மிஸ் பண்ணுவதற்கு என்ன இல்லை, அனுமதி கிடையாது. ஜமாத் தொழும் போது எப்படி தொழணும்ங்கிறது இஸ்லாம் சொல்லி தருது. உதாரணமா 5 சஃப் இருந்தா இமாம் வந்து ருக்கு செய்யும் போது 1வது 2வது சஃப் என்ன செய்யும்? ருக்கு செய்வாங்க. பின்னால் உள்ளவங்க என்ன செய்வாங்க? நின்று கொண்டிருப்பாங்க. அப்ப பயத்தின் போது எப்படி தொழணும்ங்கிற முறையை நாம பிறகு பார்ப்போம். ஆனா பயம் உள்ள நிலையில் கூட ஜமாத்து தொழுகை என்ன செய்யறாங்க, விட முடியாது என்பது இஸ்லாமிய வழிகாட்டு. அதே போல இந்த ஜமாத்து தொழுகை விடக்கூடியது யார் என்றால், அது யாருடைய பண்பு என்றால், நயவஞ்சகர்களுடைய பண்புதான் ஜமாத்து தொழுகையை விடக்கூடிய பண்பாக இருக்கிறது. அதே போல ஹதீஸ்களை நாம் பார்ப்போமானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர், கண் தெரியாத ஒரு தோழர் வந்து என்னை பள்ளிக்கு அழைத்து செல்வதற்கு யாரும் இல்லை என்று கூறிய போது அவருக்கு அனுமதி அளித்தார்கள் வீட்டிலே தொழுவதற்கு. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் அவரை அழைத்து, பாங்கு சத்தம், அதான் சொல்லக்கூடிய சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா என்று கேட்டவுடன், ஆம் எனது காதுக்கு கேட்கிறது என்று சொன்னவுடன் கட்டாயமாக தொழ வேண்டும் என்று நபி அவர்கள் வலியுறுத்தினார். எனவே இதனூடாக பார்வையற்ற மனிதருக்கு, பார்வை இல்லாத மனிதர் பாங்க சத்தம் கேட்குமானால் அவர் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதை நபியர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்றால், ஏனைய சந்தர்ப்பங்களிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த ஜமாத் தொழுகையுடன் சம்பந்தப்பட்ட விடயம், ஒரு ஜமாத்தை அடைஞ்சு கொள்றது. உதாரணமாக ஒரு 4 ரக்காத் தொழுகையில ஒரு மனிதர் வந்து ஒரு ரக்காத்தை அடைஞ்சிட்டாருன்னா அவருக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஜமாத்துடைய நன்மை கிடைக்கும். அதே போல ஒரு ரக்காத்தை அடைஞ்சு கொள்றது ஜமாத்தோட எப்படின்னா, இமாமா பிந்தி வரக்கூடிய ஒரு மனிதர், இமாம் ருக்கூல இருக்கிறார், ருக்கூல இருக்கிற நிலையில அவர் வந்தால், ருக்கூல இந்த இமாம் எழும்பும் வந்து சேர்ந்து கொண்டா அவருக்கு என்ன, அந்த ரக்காத் பூர்த்தியாக கிடைக்கும். இமாம் ருக்கூல இருக்கும் போது, இமாம் ருக்கூல இருந்து எழுப்பிட்டாருன்னு அந்த ரக்காத் என்ன செய்யாது, அவருக்கு கிடைக்காது. அதே போல இவ்வாறு தாமதமாக வரக்கூடிய மனிதர்கள் முதலாவதாக தக்பீரத்துல் இஹ்ராம், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லணும். அதுக்கு நின்ற நிலையில சொல்லணும். அதுக்கு பிறகுதான் ருக்கூக்கு தக்பீர் சொல்லணும். ருக்கூக்கு தக்பீர் சொல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காட்டி கூட நின்ற நிலையில தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்லிட்டு அப்படி ருக்கூக்கு போனால் கூட ஆட்சேபனை கிடையாது. ஏன்னா இமாமோட போய் சேரும்.
ஆனா தக்பீரத்துல் இஹ்ராம் கட்டாயமாக சொல்லப்படும். அடுத்ததாக ஜமாத்து தொழுகை விடுவதற்கான காரணிகள் அல்லது அனுமதிக்கப்பட்ட விடயங்கள். முதலாவதாக நோய். உதாரணமா ஒருத்தருக்கு கடுமையான நோய் இருக்குது. இந்த நோயின் மூலமாக அவருக்கு சிரமங்கள் அல்லது நோய் அதிகரிக்கும் என்ற ஒரு பயம் இருந்தால் அவர் என்ன செய்யலாம்? வீட்டில தொழுது கொள்ளலாம். இரண்டாவது, அவருக்கு மலம் ஜலம் கழிக்க வேண்டிய தேவை அல்லது அடக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இப்படி வந்தா அவர் என்ன செய்யணும்? கட்டாயமாக ஜமாத்து தொழுகை விடுறதுக்கு அவருக்கு அனுமதி இருக்குது. அவர் என்ன செய்யணும்? அப்படி அவர் அதை அடக்கி கொண்டு தொழுகிறதுனால அவர் உடலுக்கும் ஆபத்து. ஆனா தொழுகையில் என்ன செய்யலாது? உள்ளச்சத்தோட தொழக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்காது. இது மாதிரி சந்தர்ப்பத்தை அவர் என்ன செய்யலாம்? ஜமாத்து தொழுகை விடுறதுக்கு அவருக்கு அனுமதி இருக்குது. மூன்றாவதாக உணவு தயார் நிலையில இருக்குது, நல்ல கமகமண்டு மணக்குது, பசியோட இருக்கிறார். இந்த டைம்ல என்ன செய்யலாம்? ஜமாத்தை விடுறதுக்கு அனுமதி இருக்குது. ஏன்னா அவரு சாப்பாடு வாசத்தோட மனமோட இருந்தா அவருக்கு எங்க தொழுகையில் என்ன வரும்? அதுதான் ஞாபகம் வரும். ஆனால் இதே வழக்கமாக்கி கொண்டால் அவருக்கு அனுமதி கிடையாது. நம்ம கேம்ப்ல சாப்பாடு வார டைம் சரியா 7 மணிக்கு தான், ஆனா இஷா 7:03. அப்ப வேற என்ன செய்யணும்னு சொன்னா சாப்பாட்டு டைம் ஒழுங்கு பண்ணிக்கொள்ளும். இல்ல சாப்பாடு இப்பதான் வருது ஜமாத்தத்துல மிஸ் பண்றதுக்கு பழக்கி கொள்ள கூடாது. எதேச்சியா நடந்தா வழக்கமான விடயமா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி அவரை செஞ்சுக்கொள்ளணும். சாப்பாட்டு நேரங்களை அமைச்சுக்கொள்ளணும். அடுத்ததாக பயம். வெளியில போனா என்ன கொண்டுடுவாங்களோ அல்லது என்னோட சொத்துக்களை சூறையாடுவாங்களோ என்ற பயம் இருந்தா இந்த டைம்ல என்ன செய்யலாம்? அவரு ஜமாத்து தொழுகை விடுறதுக்கு அவருக்கு அனுமதி இருக்கு. அதாவது நோய், மலம் ஜலம் கழிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை அல்லது உணவு தயார் நிலையில இருக்குது என்ன, இந்த டைம்ல அடுத்ததாக பயம். இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல ஜமாத்து தொழுகை விடுவதற்கு அனுமதி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்கள்ல தொழுகையோட சம்பந்தப்பட்ட பயம், சலாத்துல் ஹவுஃப், அதே போல சலாத்து ஜும்ஆ, அதே போல தொழுகையிலே காரணம் கொடுக்கப்பட்டவர்கள், பெருநாள் தொழுகை, கிரகண தொழுகை, மழை தேடி தொழும் தொழுகை, ஜனாசா தொழுகை, இந்த தொழுகைகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளிலே நாம் பார்ப்போம். எனவே எதனை படித்தோமோ அவைகளை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் எல்லாவித இலக்குத்தன்மையை ஏற்படுத்தி தந்தருவானாக. ஆமீன்.